இந்த ஒயர் கூட ஒரு கிராஸ் கட்டு ஒயர் கூட சுற்று ஒயரு கிடையாது. ரன்னிங் ஒயரை வச்சு போட்டிருக்கேன். இதோட அளவு ஒரு டிசைன் 8 ஒயர் கொண்டது, 8 பீஸ் ஒயர் கொண்டது ஒரு டிசைனு. 1 2 3 பிங்க் 8 24 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். எல்லோ 24 ஒயர் தான். இந்த சைடு 8, இதில் 8, கடைசியில் 4 ஒயர் தான் ஜாயின் பண்ணணும். அதே போல் இதுலேயும் கடைசியில் 4 ஒயர் தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் இந்த டிசைன் கரெக்டாக வரும். அளவு 9 அடி அளவு வச்சுருக்கேன் ஸ்கேலில். பிகினர்ஸ் வந்தால் ஒரு 1/4 அடி அளவு எக்ஸ்ட்ரா வச்சே போடுங்க. புடி நார்மலாக எல்லா புடியும் போடுறாப்புல தான் போட்டிருக்கேன். உள்ளே கொடுத்துருக்குற ஒயர் ஒரு 4 அடி இருக்கும். மேலே கொடுத்துருக்குற ஒயர் 7லேருந்து 8 அடி அளவு வச்சிங்கன்னா இந்த மாதிரி புடி வரும். இதில் ஒரு சில பார்ட் மட்டும் நான் வீடியோ எடுத்திருப்பேன். அதையும் இது கூட ஜாயின் பண்ணி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆனால் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது சின்ன சின்ன ஒயரில் இந்த டிசைன் எப்படி போடுறதுன்றத காமிக்கிறதுக்காகவே சின்ன ஒயரில் அந்த டிசைனை மட்டும் துண்டு ஒயரில் போட்டிருப்பேன். முதல்ல 2 ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். அந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 சைடில் 2 ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது சென்டராக ஒயர்லாம் ஜாயின் பண்ணாத ஒரு நாட் போட்டுட்டு திரும்பவும் அந்த 2 சைடில் இருக்கிற 2 ஒயர்லேயும் 2 ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சைடில் பாருங்கள். இப்போ இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சென்டராக இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து திரும்ப ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு நீங்கள் அதே சைடில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி திருப்பி ஜாயின் பண்ணாலும் சரி, நம்ம விருப்பம்தான். அந்த டிசைன் வரும். அதே சைடில் ஜாயின் பண்ணின்னு போனாலும் அந்த டிசைன் வரும். இப்போது 8 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சென்டராக ஒரு நாட்டு, இப்போ டிசைன் இந்த பக்கம் திருப்பி இந்த சைடில் ஒரு நாட்டு, அந்த சைடில் ஒரு நாட் போட்டுட்டு அந்த 2 நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போது இந்த சைடில் திருப்பி அதே போல் 2 நாட் போட்டுட்டு கடைசியாக எண்டிங்கில் ஒரு நாட் போட்டால் அந்த டிசைன் வரும். இந்த மாதிரி தான் இந்த டிசைனை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை டிசைன்னா எல்லோ 8 பீஸு ஜாயின் பண்ணது 2 டிசைனும், 4 பீஸ் ஜாயின் பண்ணது 2 டிசைனும், பிங்க் 3 டிசைன் 8 பீஸ் ஜாயின் பண்ணியிருப்பேன் 3 டிசைன்லேயும். இப்போ இதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த வீடியோவில் பார்த்தாவே நல்லா தெரியும். பிங்க்கையும் எல்லோவையும் இப்போது ஜாயின் பண்ணுறேன். ஏன் ஒயருங்களை தனித்தனியாக ஜாயின் பண்ணி இந்த டிசைன் வராதானா வரும். அது குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் ஜாயின் பண்ணால் இது கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், 2த்தையுமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எல்லா டிசைனுமே அடுத்து எல்லோ ஜாயின் பண்ணலான்ட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு ஜாயின் பண்ணணும். நான் இந்த மாதிரி டிசைன்லேயே 4 ஒயர் ஜாயின் பண்ணி டிசைன் போட்டிருக்கேன். 6 ஒயர் ஜாயின் பண்ணி டிசைன் போட்டிருக்கேன். இப்போ 8 ஒயர் ஜாயின் பண்ணி இதுதான் நான் முதல் முறையாக இந்த டிசைனை போடுறேன். டிசைனை போட்டு வச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுறது ஈஸி தான். இப்போ இதில்
எல்லோ கலரு முடிஞ்ச உடனே பிங்க்கை தான் வந்து ஜாயின் பண்ணோம். பிங்க்கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 3 பிங்க்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பிங்க்கு ஜாயின் பண்ணிவிட்டேன். இது 2வது பிங்க் கலரில் இருக்கிற டிசைனை ஜாயின் பண்ணுறேன். இந்த பிங்க் கலரு பக்கத்தில் எல்லோ கலரு 4 ஒயர் சேர்ந்த டிசைனை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒயர் கூட முழுக்கும் ஒரே டிசைனில் வரும். நீங்கள் 8 ஒயர் ஜாயின் பண்ண டிசைனை ஜாயின் பண்ணால் ஒயர் கூடையில் மாற்றம்தான் வரும். அதனால் நான் கடைசியில் வந்து ஜாயின் பண்ணும்போது 4 ஒயர் கொண்ட எந்த டிசைன் ஜாயின் பண்ணாலும் வரும். ஆனால் இதில் எல்லோ கலர் தான் வந்து 4 கொண்ட டிசைனை ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த சைடில் பிங்க்கை ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் பிங்க்கு 3ன்றதுனால 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். இது 3வது பிங்க் டிசைனு. இந்த பிங்க் டிசைனுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் 4 ஒயர் கொண்ட டிசைனை ஜாயின் பண்ணுறேன். அந்த சைட்லேயும் அதே போல் தான் பிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி 4 டிசைன் கொண்ட ஒரு டிசைனை ஜாயின் பண்ணணும். இப்போ மேலே டிசைன் வந்து மேலேனா இதுவும் அடி தான், மேல் பாகம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ அந்த டிசைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ண இடத்தெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக தெரியும். மற்ற இடத்தெல்லாம் வந்து ஒயரு நல்லா மேடாக ஒயர் வந்து ஜாயின் பண்ணது நல்லா தெரியும். இப்போ அந்த இருக்கிற இடத்த வந்து அந்த ஜாயின் பண்ண ஒயரை வச்சு நிரப்பணும். அந்த மாதிரி அந்த பள்ளமாக இருக்கிற இடத்துங்களை வந்து ஒரு சைடில் முதல்ல நிரப்பிட்டு நாட் போட்டு, திரும்ப இந்த சைட்லேயும் திருப்பி அதே போல் தான் நாட் போட்டு, அதை பாருங்கள், வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இது வந்து கரெக்டாக நான் சொல்லணுன்னு இல்லை, அதை பாருங்கள். அந்த ஒயர் ஜாயின் பண்ண இடத்துல இருக்கிற பள்ளமாக இருக்கிற இடத்துல எத்தனை நாட் வந்திருக்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் ஜாயின் பண்ண இடத்துலையும் இந்த மாதிரி நாட்டை போட்டோம்னா ஒரு லெவலாக வரும். அந்த மாதிரி லெவல் பண்ணணும். அப்போ தான் வந்து டிசைன் வரும். இப்போ அந்த சைடில் போட்டாப்புல திருப்பி இந்த சைடில் போடணும். நான் வந்து முழுசும் நீட்டாக போட்டுட்டு போல் பாதியாக பிரித்து போட்டேன். ஏன்னா நம்ம விருப்பம்தான், எப்படி ஒன்றாலும் கிராஸ் கட் ஒயர் கூடையில் போடலாம். ரன்னிங் ஒயர் கிடையாது, இல்லை அப்படியே போடுறது தான். முதல்ல இந்த பக்கம் பாதியை போட்டுட்டு திரும்ப அந்த பக்கம் பாதியை போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த சைடில் போட்டாப்புல இந்த சைடில் ஜாயின் பண்ண போகிறேன். நான் பாதியாக தான் போட்டேன். அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் எப்படி போட்டிருக்கணும் அதே போல் அந்த சைட்லேயும் போட்டு முடிச்சிருக்கேன். இதில் வந்து இப்போது முழுசுமே போட்டிருக்கேன். 9 வரிசை அதை கவுண்ட் பண்ணி தான் அடி போடணும். மஞ்சள் கலர் வந்து கடைசியாக 3 நாட்டு இருக்கும். அந்த 2 நாட்டில் கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பினா தான் டிசைன் கரெக்டாக வரும். கார்னர் திருப்பாத அப்படியே போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து வராது. கூட வந்து ஒரு வளைவு ஒயர் கூட வளைவு ஷேப் வந்து வராது. இப்போ அந்த 2 ஒயரையும் சேர்த்து 4 சைடுமே அந்த மாதிரி நாட் போடணும். கடைசியாக வந்து 3 நாட் எல்லோ நாட் இருக்கிறாப்புல நிறுத்தணும். 9 வரிசை அது கவுண்டிங் ஆகுது. கார்னர் திருப்பிட்டாவே ஒயர் கூட பாதி அளவுக்கு முடிஞ்சாப்புல. அதுக்கப்புறம் நம்ம விருப்பம்தான்,
இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி. நான் எப்போவுமே வந்து ஒரு லெவலாக நீட்டாக கொண்டு போய் திரும்பி ஒரு லெவலாக கொண்டு வர மாட்டேன். ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க இந்த சைடு பாதி கூடையை வளைச்சி போட்டதுக்கப்புறம் பாதி அந்த சைடை வளைச்சி கொண்டு வருவேன். பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி போடக்கூடாது. அப்படியே கொண்டு வரும்போதும் டிசைன் கரெக்டாக வருதுன்றத செக் பண்ணிட்டு தான் போடணும். ஒரே ஒரு ஒயர் வந்து மாற்றி இடையில நடுப்புற விட்டுட்டு இல்லை உள்ளே இருக்கிறது தெரியாமல் போட்டுட்டோம்னா அந்த டிசைன் மாறும்போதே நம்ம பிரித்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர் திருப்பிட்டு நான் ஒரு பக்கமாக மேல் நோக்கி போட்டுக்கினே வரேன் பாருங்கள். என்ன ஒன்று, கிராஸ்கட் ஒயருக்குள்ளே நிறைய ஒயர் வந்து வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகாத நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். எந்த ஒயர் எங்கே போகுதுன்றத நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுறது தான் அந்த ஒயரை வந்து நம்ம சின்னதாகவே கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஆனால் அது ரிஸ்க்கு. எல்லா ஒயரையும் ஒரே அளவு வச்சு தான் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். கார்னர் திருப்பின இடத்துலேருந்து 2 பக்கமும் மேல் நோக்கி போட்டு அந்த 2 சைடும் நான் வளைச்சி போட்டதுக்கப்புறம் சென்டராக இருக்கிறத கடைசியாக அப்புறமா போடுவேன். ரெண்டு பக்கமும் வளைச்சி போட்டுட்டேன் பாருங்கள். கார்னர் திருப்பி அப்படியே மேல் நோக்கி நேராக போட்டுகிட்டே போகணும். இப்போது சென்டராக இருக்கிற இடைவெளியை வந்து நான் அப்படியே தான் ஃபுல் பண்ணணும். எந்த ஒயரையும் வந்து மாற்ற வேண்டியதில்லை. கார்னர் திருப்பிட்டாவே போதும். பாருங்கள், ஒயர் கூட பாதி அளவுக்கு போட்டுட்டேன். நீங்கள் வந்து தப்பாக போட்டால் டிசைன் தப்பாக வரும். அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒயர் கூட வந்து நான் தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போது ஒயர் கூடையே முடிச்சிட்டேன். அவ்வளோதான்.